ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்து சாத்தான வழிபடுற புத்தகம், அதாவது புக்கு ஒரு 2 இளம் பெண்கள் கிட்ட கிடைக்கிது. அதனால் ஏற்படுற பயங்கரமும் மரணங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலத்தில் மோனிகா, பிரீத்தின்னு 2 இளம் பெண்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு வராங்க. ஒரே ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒரே காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேர் நட்பு மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பமும் நல்ல நட்போடு தான் பழகிட்டு இருந்தது. இவங்க 2 பேர் குடும்பமும். இதற்கிடையே மோனிகா இருக்கா பார்த்தீங்களா, இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஹாரர் ஸ்டோரி, அதாவது பேய் கதைகள், பேயை பற்றின சம்பவங்கள் இதெல்லாம் கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரீத்திக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அதனால் பிரீத்தி அதை அவாய்ட் பண்ணதாக பார்ப்பா. இதை யூஸ் பண்ணிவிட்டு மோனிகா என்ன பண்ணுவான்னா, பிரீத்தியை எப்போவுமே பயமுத்துறது தான் மோனிகாவோட வேலை. இப்படியே காலங்கள் போது இவங்க காலேஜும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா வீடும் பிரீத்தி வீடும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஏரியானே சொல்லலாம். ஆனால் என்ன அதில் ஒரு வித்தியாசம்னா, இவங்க வீட்டுக்கும் பிரீத்தி வீட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பாலம் இருக்குது, கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கும், அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. ஒரு நாள் பிரீத்தி வீட்டில் க்ளீனிங் வேலை நடக்குது, அதாவது வீட்டை சுத்தம் படுத்துகிறாங்க. அப்போது குப்பைகள் அதிகமாக சேர்ந்ததுனால பிரீத்தி கிட்ட அதை கொடுத்து வெளியே போய் கொட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. பிரீத்தி என்ன பண்ணுறான்னா, அந்த குப்பைகளை அள்ளிட்டு ஒரு பையில் போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட வெளியே வரா வீட்டிலேருந்து. கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த மரப்பகுதியாக தான் இருக்கும். அந்த மரப்பகுதியில் கவர்மெண்ட் குப்பை போடுறதுக்காகவே அங்கே கவர்மெண்ட் குப்பை தொட்டிகளை அமைத்து வைத்திருக்கு. அந்த இடத்துக்கு இவ குப்பையை கொட்ட போகிறா. அப்படி அந்த மாலை வேளையில் குப்பை கிடங்கு பக்கத்தில் போகிறா. அப்படி குப்பையை போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது இடத்துல ஒரு புத்தம்புது கருப்பு துணிப்பையில் ஏதோ கிடக்கு. இவளுக்கு அதை பார்த்த உடனே புதுசாக இருக்கிறதுனால ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகிடுது. இதில் என்ன இருக்குன்னு அவளுக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் குப்பையிலேருந்து எடுக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா. யாராவது வராங்களா, அவங்க வரதுக்குள்ளே இதை எடுக்கணும், இதில் என்ன இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறா. ஆனால் அப்பப்போ அந்த இடத்துல வண்டிகளும் ஆள் நடமாட்டமும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கேயே தயங்கி நிற்கிறா. ஒரு கட்டத்தில் யாருமே வராத நேரமாக பார்த்து அதை எடுத்து கையில் வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்து வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டுக்குள்ளே போன பிரீத்தி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் குப்பையை போட்டுட்டேன், நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா, எனக்கு டயர்டாக இருக்குன்னு பிரீத்தியோட பெட்ரூமுக்கு போயிட்டு ரூமை லாக் பண்ணிக்கிறா. ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளே ஏதோ நம்மளுக்கு புதையல் கிடச்சிருக்கு, உள்ளே ஏதோ இருக்குது, பை வேறு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு பையை பொறுமையாக பிரிக்கிறா. உள்ளே பிரித்த உடனே அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா அவள் எதிர்பார்த்த மாதிரி எந்த தங்கமும் வைரமும் காசும் அதில் இல்லை. ஒரு பழைய புத்தகம், ரொம்ப கொடூரத்தனத்தின் உச்சத்தில் அந்த புக்கை பிரிண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. ஒரு புரியாத வார்த்தைகளும் மந்திரங்களும் இருக்குது அதில். இவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. ஆனால் இவளுக்கு தோன்ற ஒரு விஷயம், இதை காமிச்சா மோனிகா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க பிரீத்தி. இந்த புத்தகத்தை கையோடு எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலை காலேஜுக்கு போகிற பிரீத்தி போன உடனே மோனிகாவை தனியாக அழைச்சி, இங்கே பாரு, இந்த புத்தகம் நேற்று எனக்கு அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் கிடச்சிது. இந்த மாதிரி புத்தகம் தான் நீ ரொம்ப படிப்பியே, ரொம்ப பிடிச்சி படிப்பியே, உனக்காக தான் நான் எடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்த உடனே மோனிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா.
இதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கம்ப்யூட்டரில் இதை பற்றி தேட ஆரம்பிக்கிறா. எல்லாத்தையும் விரிவாக அவள் படித்து முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. இது சாத்தானை வழிபடுற ஒரு புத்தகம். அதுவும் இல்லாமல் இந்த சாத்தான் புக்கை வழிபடுறதுக்கு கடவுள் நம்பிக்கை அறவே இருக்கக்கூடாது. கடவுளை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் மோனிகா இருக்கா. மோனிகாவுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவள் இது வரைக்கும் கடவுள்ன்ற விஷயத்த நம்பினதே கிடையாது. இவ நிறைய மர்மங்களும் இந்த மாயங்களும் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயத்தில் தான் நிறைய ஈடுபாடோடு இருக்கா. அந்த மாதிரி கதைகளை தான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கா. ஸோ அப்பேற்பட்டவகிட்ட இந்த மாதிரி ஒரு புத்தகம் கிடைக்கிது. இந்த புத்தகத்தை பற்றி படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தவறான முடிவை அன்னைக்கு மோனிகா எடுக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு போயிட்டு பிரீத்தி கிட்ட மோனிகா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த புக்கை பற்றி நல்லா படிச்சிட்டேன்டி. இந்த புக்கில் சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம கரெக்டாக படித்து நம்மளுக்கு தேவையானதையும் அந்த சாத்தான்கிட்ட கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம நாளைக்கு நைட்டு எங்கள் அப்பா அம்மா வெளியூருக்கு போகிறாங்க. போயிட்டு வரதுக்கு விடிய காலையில் ஆகிடும். அந்த புக்கை நைட்டு படித்து அந்த சாத்தான்கிட்ட நம்மளுக்கு வேண்டிய வரத்தை கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை பிரீத்திக்கிட்ட சொல்கிறா. பிரீத்திக்கு கொலையே நடுங்கி போச்சுன்னு சொல்லலாம். ஏண்டி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிற? இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இதனால் நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துடும். நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை வெட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீ யோசிக்காத, வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மோனிகாவுக்கு அந்த விஷயம் பண்ணியே ஆகணும். எப்படியோ பிரீத்தியை மைண்ட் வாஷ் பண்ணுறா. நான் அடுத்த நாள் இரவு நம்ம இதை முயற்சிக்க போகிறோன்னு சொல்லி பிரீத்திக்கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிறா, இது யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி. அடுத்த நாள் இரவும் வருது. ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். மோனிகாவோட அப்பா அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. மோனிகா, நாங்கள் காலையில் தான் வருவோம், வரதுக்கு ஒரு 4-5 ஆகிடும், வீட்டில் பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. உடனே மோனிகா என்ன பண்ணுறான்னா, இல்லைப்பா நீங்கள் பயப்படாதீங்க, பிரீத்தி இன்றைக்கி நைட்டு என் கூட தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு தைரியத்தை சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிறா. இவங்க கார் எடுத்துகிட்டு ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும் கிளம்பி. உடனே என்ன பண்ணுறா, பிரீத்திக்கு கால் பண்ணுறா. பிரீத்தி, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்குறா. பிரீத்தி கொஞ்சம் பயந்துட்டே சரி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. ஃபோனை கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே மோனிகாவோட வீட்டுக்கு வந்துடுறா. மோனிகா வீட்டுக்கு வந்த உடனே மோனிகா என்ன பண்ணுறான்னா, கீழே ஹாலில் இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் சாத்திடுறா. மோனிகாவுக்கு இப்படி சாத்தானை வழிபடணும், இப்படி தான் வழிபடணும் அப்படின்ற ஒரு சில பேசிக்ஸ்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே பிரீத்திக்கு கொஞ்சம் ஷாக்கே ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவளை புக்கை மட்டும்தானே படிக்க சொன்னோம், நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணுறாளே அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கா. மோனிகா முதல்ல ஹாலில் இருக்கிற ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து மேலே மோனிகாவோட பெட்ரூமுக்கு பிரீத்தியை கூட்டிகிட்டு போகிறா. பெட்ரூம் போன உடனே ரூமை லாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்தையும் மூடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருள் மட்டும்தான் இருக்குது. அந்த இருளில் அந்த புக்கை ஒரு டேபிளில் வச்சுட்டு சுற்றி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு மோனிகா அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் மோனிகா சொல்கிற விஷயம் என்னென்னா, எக்காரணத்து கொண்டும் என் கையை விட்டுறாதுன்னு சொல்லி பிரீத்தி கையை மோனிகா பிடிச்சிக்கிறா. ஸோ அந்த சாத்தானை வழிபடுற ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக மோனிகா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் சொன்ன மந்திரத்தை நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் நான் தமிழில் அந்த மந்திரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாமினியல் டி நாஸ்ட்ரி சடானாஸ் லூசிஃபர் எக்ஸென்சா, சாத்தானின் பெயரால் பூமியின் ஆட்சியாளரே, உலகத்தின் ராஜா இருளின் அரக்கர்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்களின் நரக சக்தியை எங்களின் கைகளில் கொடுக்கும்படி கெஞ்சுகிறோம். ஒரு சகோதரனாகவும் ஒரு நண்பராகவும் எங்களை வாழ்த்துவதற்கு பாதாள உலகத்திலிருந்து வெளியே வா. இப்படி அந்த மந்திரத்தை முழுசாக படித்து முடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் சில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிக்குது. லேசாக தான் காற்றடிக்குது. ஆனால் பிரீத்திக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. இங்கே நிலைமை ஏதோ மோசமாக போகுதுன்னு அவள் ஆள் மனசில் சொல்ல ஆரம்பிக்குது. அதை மோனிகா என்ன பண்ணுறான்னா, சடனாக திரும்பி ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்கள் கேட்குறத நீ எங்களுக்கு கொடு, நான் உன்னை எப்போவுமே வணங்குவேன். கடவுளுக்கு நிகராக இல்லை, கடவுளே கிடையாது, நீ தான் என்னோடய கடவுள் நினச்சி நான் வணங்குறேன். நான் நினைக்கிறத நீ எனக்கு கொடு, எல்லா சக்தியும் எனக்கு கொடு.
நான் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அந்த ஆசைகள் எனக்கு நிறைவேறுறதுக்கான சக்தியை கொடு இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல், பிரீத்தியை பற்றியும் யோசிக்காமல், இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்றது தெரியாமல் இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சாத்தானை திரும்பவும் அழைக்க ஆரம்பிக்கிறா மோனிகா. மோனிகா வேண்டுதலில் முக்கியமான கோரிக்கையாக உங்களோட உருவத்தை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணுறா அந்த புத்தகத்தை படிக்கும்போது. இதுக்கப்புறம் என்னதான் ஜன்னல் கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டிருந்தாலும் அந்த ரூமில் காற்றோட வேகம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது. அதோட வேகத்தன்மை கூடுதலாகிட்டே போகுது. இதை பார்த்து பயந்த பிரீத்தி மோனிகா கையிலேருந்து கையை எடுக்க பார்க்குறா. ஆனால் மோனிகா தயவு செய்து கையை எடுக்காத, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக அந்த சாத்தான் நம்மளுக்கு தேவையானதை கொடுக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரீத்தி கையை இருக்க பிடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் காற்று கம்மியாகுது. ஆனால் லேசாக அடிக்கிற காற்றும் குளிர்ந்த காற்றாக இருக்குது. அந்த குளிர்ந்த காற்று மெதுவாக அவங்க ஓப்பன் பண்ண புக்கை அந்த காற்று குளிர்ந்த காற்று பொறுமையாக போய் பேஜஸை, அதாவது ஒரு பக்கங்களையும் தானாகவே திருப்ப ஆரம்பிக்குது. இதை பார்த்த பிரீத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மோனிகாவோட கையை தட்டி விடுறா. தட்டி விட்டு அவளோட கையை அவள் கட்டுப்பாட்டிலேருந்து பிரிக்கிறா. அதுக்கப்புறம் மோனிகாவை பார்த்து, உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன், ஆனால் இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்தில் நீ இறங்கி போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ சொன்னதுக்கெலாம் நான் தலையாட்டிட்டு வந்தேன் பார்த்தியா, எனக்கு தேவை தான். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லி அவள் கையை தட்டி விட்டதும் இல்லாமல் அந்த புக்கையும் தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்லேருந்து கடகடன்னு இறங்கி மெயின் டோரை திறந்து அவள் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அவள் வீட்டுக்கு போகிற நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10-10:30 இருக்கும், இரவு நேரம். வீட்டு முன்வாசலுக்கு வந்த மோனிகா, டி பிரீத்தி நில்லுடி, நம்ம இதெல்லாம் ஆசைப்பட்டு தானே செஞ்சோம், என் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுற? இது நம்ம 2 பேர் இஷ்டப்பட்டு தானே இந்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தோம். நீ ஏன் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்த? அப்போது எனக்கு பிடிக்கும் தானே, எனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கும் தானே பிடிக்கும், நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணதுக்கு என்னடி கோவப்படுற? இதனால் நம்மளுக்கு எதுவும் நடக்காதுடி, நில்லுடி, வீட்டுக்குள்ளே வாடின்னு சொல்கிறா. அதுக்கு பிரீத்தி கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் நடந்து அவங்க போட்டாலும் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோவமான மோனிகா வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு அவளோட ரூமுக்கு போய் படுக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டாக மோனிகா ரூமை சாத்திட்டு உள்ளே போன பிறகு பிரீத்திக்கு பின்னாடி பிரீத்தியை யாரோ ரொம்ப நேரம் கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரியே பிரீத்திக்கு ஃபீல் ஆகுது. இதனால் பிரீத்தி திரும்பி திரும்பி பார்த்து பயந்து தான் போகிறா. இத்தனைக்கும் அவங்க வீடு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தான் இருக்குது. தூரத்துலேருந்து அவள் வீடை பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரணுன்ற ஒரு மனநிலைமையில் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. திரும்பவும் அவள் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே போய் படுக்க போன நம்ம மோனிகாவுக்கு ஒரு 11-11:30க்கு கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் அந்த சைட்லேருந்து பிரீத்தி பேசுகிறாங்க. ஹலோ மோனிகா, ஜாக்கிரதையாக இரு, ரொம்ப பாதுகாப்பாக இரு, அது உன்னை நெருங்கிடுச்சு, எனக்கு நடந்தது உனக்கு நடக்கக்கூடாது, பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இந்த சைட்லேருந்து மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி பிரீத்தி நீ தானே பேசுகிற, பேசுடி, ஒழுங்காக பேசுடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் லைன் அங்கே கட் ஆகிருந்தது. இப்படி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மோனிகா வீட்டுக்குள்ளே யாரோ நடமாடுறத நம்ம மோனிகா உணர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாத்தானை வழிபட்டிருந்தாலும், என்னதான் சாத்தானை நேரில் பார்க்கணுன்னு நினச்சாலும், இப்போது வீட்டில் தனிமையில் இருக்காங்க. அந்த தனிமையில் யாரோ நடமாடுற சத்தம் இவங்க காதுக்கு கிளியராக கேட்குது. ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்க கொஞ்சம் கூட துணிவு இல்லாத மோனிகா ரூமை லாக் பண்ணிவிட்டு, அந்த ரூம் லாக்கர் இருக்குல்ல, அது ஓட்ட வழியாக ரூமுக்கு வெளியே யாராவது இருக்காங்களான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மோனிகா பார்க்குற அந்த காட்சி அவள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சியாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சைடு, அதாவது மோனிகா டோருக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் தோள்களே இல்லாமல் ரத்தம் வடிய வடிய மோனிகா ரூமுக்கு வெளியே இந்த சைடும் அந்த சைடுமா நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த மோனிகாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. சடனாக அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்குது. மோனிகாவோட அப்பா குரல் கேட்குது. இதை கேட்ட அடுத்த செகண்ட் மோனிகா கொஞ்சம் கூட யோசிக்கலை,
கதவை வேகமாக திறந்துட்டு படன்னு ஓடி வாசலில் போய் விழுறா. அவங்க அப்பா கைப்பிடிச்சி தூக்குறாரு. என்னம்மாச்சுன்னு. ஒன்றும் இல்லைப்பா, என் உயிர் போயிடுன்னு நான் பயந்துட்டேன்ப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, பிரீத்தி எவ்வளோ சொன்னாப்பான்னு மட்டும்தான் சொல்கிறாளே தவிர என்ன பண்ணுன்ற விஷயத்த அவள் சொல்லலை. அந்த புக்கை அதுக்கப்புறம் அவள் அந்த ரூம் பெட்டுக்கடியில் தான் மறைச்சி வச்சுருக்கா. இந்த விஷயத்த அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இவளுக்கு திட்டு விழும், அடி விழுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை மறைக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இரவாகுது. அன்னைக்கு நைட்டும் மோனிகா தன்னோட வீட்டில் யாரோ அவளை கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், யாரோ நான் நடந்தால் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியும், இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வோடைய பயத்திலே இருந்திருக்கா. அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, என்னம்மாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்குன்னு. ஒன்றும் இல்லைப்பா, என் உயிர் பயம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா. ஏன் நேற்றுலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது கனவு கண்டிருப்ப, அதில் பயந்துருப்ப, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது மோனிகா கேட்குற ஒரு விஷயம், அப்பா நான் இன்றைக்கி உங்கள் ரூமில் அம்மாக்கும் உங்களுக்கும் நடுவில் வந்து படுத்துக்குவாப்பா, எனக்கு இன்றைக்கி என் ரூமில் படுக்க பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மோனிகா சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, அதுக்கு என்னம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் கால் இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு கூப்பிட்றேன், நீ வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா மீட்டிங் காலை முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது மோனிகாவை கூப்பிடுறாரு, வாமா வந்து படுத்துக்கோ, அப்பாவுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீ வந்து கூட படுத்துக்கோவா, அம்மாவுக்கும் எனக்கும் நடுவில் வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மோனிகாவை கூப்பிட்றாரு. அவங்க அன்றைக்கி நைட்டு அந்த சாத்தானை வர வைக்க ஒரு மந்திரம் படிக்கிறாங்கல்ல, அந்த மந்திரத்தெலாம் முடித்ததுக்கப்புறம் பிரீத்தி அவகிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போகிறாளா. போனதுக்கப்புறம் நம்ம மோனிகாவுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி நீ ஜாக்கிரதையாருன்னு அப்படின்னு ஒரு கால் வருதா. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடியே பிரீத்தி வீட்டிலேருந்து ஒரு கால் வந்திருக்கும். பிரீத்தி எங்கம்மா, வீட்டில் பத்திரமா இருக்காளா, காலையில் அவளை அமுச்சு வைன்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கும். இந்த விஷயத்த மோனிகா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா பிரீத்தி இவ கூட சண்டை போட்டுட்டு போனது மோனிகாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விஷயத்த அப்போ தான் மறைச்சிருக்கா, அவங்க அப்பா கிட்ட அப்போ தான் சொல்கிறா. இவங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் 2 நாள், இது 2வது நாள் நைட்டுமா, அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் தானே பிரீத்தி இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு வார்த்தை நீ கூட சொல்லலையே. மோனிகாவோட அப்பா உடனே பதட்டப்பட்டு பிரீத்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பிரீத்தி வந்து அன்றைக்கி மோனிகா கூட ஏதோ விளையாண்டுருக்காங்கம்மா, கோவப்பட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடலாம், வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைட்லேருந்து பிரீத்தியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரீத்தி இன்னும் வீட்டுக்கே வரலையே, நீங்கள் அங்கே தானே இருக்கான்னு நான் நினச்சேன், அவள் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் நேற்று நைட்டே வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாலுமே அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா பிரீத்தி அங்கே வரான்றதுனால தான் நான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க, நான் பிரீத்திக்கிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும், மோனிகா கூடயே இருமா அப்படின்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன் அப்படின்ற விஷயத்த இப்போ தான் மோனிகாவோட அப்பா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த மோனிகா கிட்ட சொல்லும்போது, சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா, பிரீத்தி இந்த மாதிரி அவங்க வீட்டில் சொன்னது என்கிட்ட சொல்லவே இல்லைப்பா, பிரீத்தி லாஸ்ட்டாக என் கூட சண்டை போட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றபடி அவள் வேறு எந்த விஷயமே என் கூட ஷேர் பண்ணலப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பிரீத்தியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டில் நம்ம மோனிகா அவங்க அப்பா அவங்க அம்மா அதே மாதிரி தான் அவங்களுக்கு நடுவில் தான் படுத்துக்கிறா. அவளுக்கு கனவில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் உருவம் வந்து அவளை ரொம்ப பயமுத்துற மாதிரி, ரொம்ப அவள் மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டானே சொல்லலாம். அவங்க அப்பா அம்மா கிட்டே அன்றைக்கி நைட்டு சரியாகவே பேசலை. சரி, பொண்ணு ஏதோ வருத்தத்தில் இருக்கா, பிரீத்தி அவள் ஃப்ரெண்டு தொலைஞ்சிட்டா, இந்த காரணத்தினால தான் மோனிகா வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கா போல், சரி அவள் தூங்கட்டும்னு விட்டுறாங்க. விடிய காலில் ஒரு 5 மணி 6 மணிக்கு அவங்க அப்பா எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பயங்கரமாக கத்துறாரு, அலறி போயிடுறாரு. அவங்க அம்மா என்னங்க ஆச்சுன்னு இப்படி திரும்புகிறாங்க. அவங்களும் பயங்கரமாக கத்தி அலறி போயிடுறாங்க. என்னடான்னு மோனிகாவை பெட்டில் பார்த்தா அவங்க 2 பேருக்கு நடுவில் மேலே விட்டத்தை பார்த்த மாதிரி, அதாவது மேலே வானத்தை பார்த்த மாதிரி படுத்துட்டு அவள் கழுத்தை நெரிச்சு யாரோ கொண்டிருக்காங்க. கழுத்து ஃபுல்லாக ப்ளூ கலராக இருக்குது, கண்ணுக்கின்லாம் அப்படியே கருப்பு கலராக மாறி நாக்கு வெளியே வந்து இறந்து உடம்பே ஐஸ் மாதிரி ஆயிருக்கு. அவள் கைகள் 2ம் கையை கட்டு போட்ட மாதிரி அப்படி வச்சுருந்துருக்கா. அப்படியே இறந்த நிலையில் தான் நைட்டு ஃபுல்லாக ஒரு பிணத்தை கூட தான் அவங்க அப்பா அம்மா இரவு பொழுதை கழிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் உடனே கீழே வந்து எல்லோரையும் கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே இவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால், இந்த மாதிரி அந்த பாலத்துக்கு அடியில் தொலைந்து போன பிரீத்தியோட உடல், தலை வேற உடம்பு வேறையா
துண்டாக கிடந்ததாகவும் என்னைக்கு நைட்டு உங்கள் பொண்ணும் அந்த பொண்ணும் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புனாங்கன்னு சொன்னீங்களோ அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கே இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸை நம்ம மோனிகாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவர் இன்னமும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. இந்த 2 பொண்ணுங்களும் எப்படி செத்தாங்க, ஏன் செத்தாங்கன்னு அந்த 2 ஃபேமிலிக்கும் தெரியாது. அந்த பொண்ணோட ரூமில் ஏதாவது தடயம் இருக்கான்னு செக் பண்ணும்போது ஒரு தடயமும் இல்லை, அந்த புக்கும் அங்கே இல்லை. என்ன தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கான வயசும் தகுதியும் நம்மளுக்கு இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, மூக்கு நுழைக்கக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு தெரியும், இது பண்ணால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சும் எந்த விஷயத்துலையும் இறங்கக்கூடாதுன்றதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய சான்றுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அமானுஷம் நிறைந்த உண்மை கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.